ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரா பூந்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு இந்த கடலை மாவு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு. கொஞ்சம் மொறுமொறுப்பாக அப்படி இருக்கணுன்றதுக்காக அரிசி மாவு 2 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கெட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கடல மாவை ஃபஸ்ட்டே நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன அந்த கட்டிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சளிச்சு தான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்ட்டுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு சின்ன ஒரு பபிள்ஸ் மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்போ தான் அந்த கரண்டியில் ஊற்றும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு அடைப்புமே இல்லாமல் நல்லா அந்த பூந்தி வரும். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வானல்ல எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கோம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஜல்லி கரண்டி வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியில் வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரி ஊற்றிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பூந்தி உப்பி வருது. கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக தட்டி விட்ட மாதிரி செய்யுங்க. சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு ஸ்மூத்தாக அந்த பூந்தி நல்லா ஒரு ஷேப்பாக வரும். இந்த அளவுக்கு போதும். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பூந்தியை நல்லா ஒரு கரண்டி வச்சு கலரி விடுங்க. இல்லை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா கருகின மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி நம்ம போடும்போது அந்த சலசலப்பு இருந்துச்சுங்களா, அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் போயிட்டு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் அதை கொட்டினீங்கன்னா எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தி இதில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி நம்ம பூந்தியெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இருந்த எல்லா மாவிலுமே பூந்தி ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதில் ஆட் பண்ண போகிற ஒவ்வொரு பொருளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே எண்ணெயில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை அதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வறுத்து வச்சது தான். அது அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கரண்டிலே வச்சு செய்யும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக எண்ணெயில் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா எடுக்கும்போது 1-2 கருகி போயிடும், டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேர்க்கடலை நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சிச்சு. இதோட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொரிச்ச அந்த வேர்க்கடலையும் அந்த பூந்தியோட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த துணியில் வச்சு உலர்த்தி வச்சுருக்கேன். ஏன்னா ஈரத்தோடு போட்டிங்கன்னா வெடிச்சிட்டு மேலெல்லாம் வெடிக்கும். இப்போ அதையும் அதே அந்த கரண்டியில் வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த பூந்தியோட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 பல்லளவுக்கு பூண்டு தோல் உரிக்காம தட்டி வச்சிருக்கேன். அதையும் அதோட எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. இதையும் அந்த பூந்தியோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பூந்தியில் எல்லாமே
பொரிச்சு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள். இதை நான் வேற ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இதுக்கு தேவையான காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம பொரிச்சு வச்ச எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சோ இல்லை உங்கள் கை க்ளீனாக இருந்துச்சு அந்த கையை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்மளோட மொறுமொறுப்பான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.